இன்னைக்கு நம்ம சென்னை அம்பத்தூரில் இருக்க ஒரு கேன்டீனில் தான் இருக்கும். இவங்க ஐடி கம்பெனிஸில் இருக்க பீப்புள்ஸ்க்கு ஃபுட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்மோக்லெஸ் ஃபயர்வுட் ஸ்டவ்வை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவ்யூவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கம்பெனி எவ்வளோ நாளாக நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் ஃபுட் சமைக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ இது பார்க்கலாம். வந்து 150 லிட்டரு தண்ணி மேடம். ஆனால் 32 கிலோ வரைக்கும் வேணும். 32 கிலோ வரைக்கும் வேணும். இது தண்ணி சூடாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 மினிட்ஸ் 1 ஹவர் மேடம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துல சாப்பாடே வெந்துடும். மொத்தமே ஒரு 1.5 மணி நேரம் தான், அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி எரிஞ்சிச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் கொஞ்சம் கட்டை வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் ஒரு 1/2 ஹவர் லேட் ஆகும் சார், அவ்வளோதான். ஆனால் நல்லா ஸ்பீட் ஆகுது. முக்கியமாக என்னன்னா காஸ்ட் மிச்சம் ஆகுது. காசு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாப்பாடு வைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு சிலிண்டர் ஆகும். ஒரு சிலிண்டர் ஒரு 3/4 சிலிண்டர் ஆகும். இது வந்து நாங்கள் கட்டை வாங்கி நாங்கள் போட்டு யூஸ் பண்ணுறோம். கட்டை வந்து ஒரு 50 கிலோ கட்டை போட்டாலே போதும். 50 கிலோ, ஒரு கிலோ வந்து 2 ரூபா தான். 50 கிலோ கட்டை 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். இது கரண்ட் ஒன்று வந்து பெருசாக வந்து கரண்ட்லாம் எங்களுக்கு இருக்காது. இது வந்து ஒரு சார்ஜர் இந்த மாதிரி தான். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 2 யூனிட் அந்த மாதிரி தான் கரண்டே இதாகும். மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை சார். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது ஒரு பின்னும் வாங்கி குத்தி க்ளீன் பண்ணி விட்டா போதும். வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி விட்டா போதும், அவ்வளோதான். வேற எதுவும் மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. இல்ல நம்ம பிரிஞ்சு பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதுல போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் இதுல போட முடியாது மேடம். ஏன்னா கொஞ்சம் இந்த நெருப்பு வந்து கொஞ்சம் நிற்க முடியாது. ஆமா, ஸ்பீட் அதிகமா இருக்கலாம், நிற்க முடியாது. மற்றபடி நாங்க இதை தண்ணி சூடு பண்ணிப்போம். தண்ணி சூடு பண்ணி இதுல இது யூஸ் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு 10 சிலிண்டர் எங்களுக்கு மிச்சம் ஆகும். மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆமா, வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் ஆயிடுச்சு மேடம். சுபிக்ஸா இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வாங்கினோம். 5 மந்த் ஆயிடுச்சு. 5 மந்த்ல இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ளோயர் மட்டும் தான் மாத்திருக்கிறோம். இந்த ப்ளோயர் மட்டும் என்னன்னா எங்களுக்கு இந்த ஏர் போறது இதனாலதான் போகும். இது ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா ஓடிட்டு இருக்கு, ரன் ஆகுது. ஆனா ஸ்லோ ஆனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிருது, கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால இது ஒரு 2500 ரூபாய் 3000 வரைக்கும் வாங்கணும் சார். அது ஒண்ணுதான் இதுல மெயின்டெனன்ஸ், வேற எதுவும் இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ். இவங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டவ் வாங்கி கேஸ் சிலிண்டர் காஸ்ட்டை மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தர காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம்.